سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களில் மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள் வழிகேடுகள், யார் அவற்றை மார்க்கம் என்று செய்வார்களோ அவர்களை அந்த பித்அத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்துச் செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய இரக்கத்தின் காரணமாக ஒரு புனிதமான மாதத்தை ஆரோக்கியமான நிலைமையிலே நோன்பு நோக்கக்கூடிய உடல் தகைமையோடு நாங்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான ரமலான் மாதம் பற்றி ரமலானுக்கு முன்னால் இருந்தே பல விடயங்கள் பேசப்பட்டு வந்திருக்கின்றன. நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டும் அறிந்தும் வைத்திருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ரமலானோடு சம்பந்தப்பட்டு பேசப்படுகிற பல தலைப்புகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் ரமலானோடு பாவ மன்னிப்பை, நாங்கள் பாவ மீட்சி பெறுவதை பற்றி பேசப்படுகிற ஒரு தலைப்பு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானை பொறுத்தவரைக்கும் ரமலான் இரண்டு விதமான பயிற்சியை தருவதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அமல்களை அதிகம் செய்வதற்கான ஒரு பயிற்சி. நீங்கள் பார்க்கலாம், நிறைய அமல்கள் நாங்கள் மற்ற காலங்களில் செய்யாத அமல்களை ரமலானிலே செய்கிறோம். எனவே அதிகமான அமல் செய்வதற்கான பயிற்சியை ரமலான் தருகிறது. இன்னொன்று, நாங்கள் பாவங்களை விடுவதற்கான, அல்லாஹ் கூடாது என்று சொன்னால் அதை விட்டு விடுவதற்கான பயிற்சியை நமக்கு ரமலான் தருகிறது. மற்ற மாதங்களில் நாங்கள் செய்து வந்த ஹலாலான விஷயங்களை கூட ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்காக விட்டு விடுகிறோம். அப்படி அல்லாஹ் சொன்னால் எதையும் நான் விட்டு விடுவேன் என்று சொல்கிற பாவத்திலிருந்து எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிற ஒரு மனிதனை உருவாக்குவதுதான் ரமலானுடைய பிரதான இலக்காக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் ரமலானை பாவத்திலிருந்து தூரமாகுதல் என்றால் இனி பாவம் செய்யாமல் இருப்பது, செய்த பாவத்திற்கு என்ன செய்வது என்றும் சொல்ல வேண்டும் அல்லவா? இஸ்லாம் அதற்குத்தான் அழகான வழிகாட்டல்களை ரமலானில் தந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், ரமலான் சம்பந்தமான ஹதீசுகளை எடுத்து பார்த்தால் செயல்கள் தான் வேறு, கூலி ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் நோன்பு அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்பாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வுக்காக நின்று வணங்குவாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும், லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். நோன்பு, கியாமுல் லைல், லைலத்துல் கத்ர் என்று இங்கே செயல்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறதே தவிர கூலி ஒன்றாக இருக்கிறது, பாவ மன்னிப்பு என்ற இலக்கோடு தான் ரமலான் நம்மிடம் வந்திருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்ற மனிதனாக நாங்கள் ரமலானில் மாற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அன்பானவர்கள், கடிந்து பேச மாட்டார்கள், மிச்சம் ரஃப்பாக பேச மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்திலே சொன்னார்கள், ரஹீம அன்ஃபுரஜுலின், ஒருவன் நாசமாகட்டும், ஒருவன் அழிந்து போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் சபிக்கும் விதமாக, கொஞ்சம் காரசாரமாக சொன்னார்கள். யார் அவன்? ரஜுலுன் தஹல அலைஹி ரமலான், அவனுக்கு ரமலான் மாதம் கிடைத்தது, ஆனால் சும்மன் சலஹ கபில அன் யுஃபர லஹு, அவனுக்கு பாவ மன்னிப்பு பெறாமல் அவனை விட்டும் ரமலான் சென்று விட்டது. ரமலான் வந்து பாவ மன்னிப்பு பெறாமல் அந்த ஒரு மாதத்தை கடந்துவிட்டு அவன் செல்வானாக இருந்தால் அவன் நாசமாகட்டும், அவன் அழிந்து போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். எனவே முதலாவது செய்தி நான் ஊன்றாக சொல்கிற பொழுது கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். முதல் செய்தி என்பது, ரமலான் பல வழிகளில் நம்மை பாவத்திலிருந்து துப்புரவாக்குகின்ற வேலையை மனிதன் ரமலானில் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று வந்து சொல்லி தந்திருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மகுஃபிரத் என்கிற அந்த பாவ மன்னிப்பை இறைவனிடம் நாங்கள் பெற வேண்டும்
வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் இஸ்திக்ஃபார் என்கிற ஒரு அழகான இபாதத்தை சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சிருந்து இஸ்திக்ஃபார் செய்தால்தான் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இது நமக்கு தெரிந்த விடயம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பாக நான் உங்களோடு பேச விரும்புகிற விடயம். அதாவது பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து நாங்கள் மீள வேண்டும். அதற்குத்தான் இஸ்லாம் தௌபா என்று சொல்கிறது. தௌபா என்கிற மிக முக்கியமான ஒரு அமலை இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிறது. பாவத்திலிருந்து மீண்டு யா அல்லாஹ் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்கிற பொழுது மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற இடம்தான் மூமின் சரியாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். அதனால் இன்றைய குத்துபாவுக்கு ரமலானும் தௌவாபூன்களும், அதாவது ரமலானும் தௌபா செய்கிற மனிதர்களும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பேச நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தௌபா என்ற சொல்லோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குர்ஆன், அதாவது தௌபா என்ற சொல்லும் அதனோடு சம்பந்தப்பட்ட சொல்லாக கிட்டத்தட்ட 108 இடங்களிலே அல்லாஹ் தஆலா தௌபாவை பற்றி குர்ஆனிலே பேசுகிறான். அவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் தௌபா என்கிற விஷயம். அது மட்டுமல்லாமல் குர்ஆனிலே 9வது சூறாவாக தௌபா, சூரத்து தௌபா என்கிற ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அந்த சூறாவில் மட்டும் கிட்டத்தட்ட 17 தடவைகள் தௌபா சம்பந்தமான சொற்பிரயோகங்களை பயன்படுத்தி பல விளக்கங்களை சொல்கிறான். தௌபா சம்பந்தமான பல சம்பவங்களை அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே பேசுகிறான். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அமல்தான் தௌபா என்ற அமலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், இறை விசுவாசிகளே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விடுங்கள், பாவத்திலிருந்து வந்து விடுங்கள் என்று அழைக்கிறான். அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நீங்கள் பாவம் செய்துவிட்டு திரும்ப மீண்டு வருவீர்களாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அல்லாஹ் அப்படியானவர்களோடு அன்பு வைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்தான் யக்பலு தௌபத அன் இபாதிஹி, தௌபாவை ஏற்றுக்கொள்வதும் வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதும் அல்லாஹ்தான் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஅலமு, அவர்களுக்கு தெரியாதா, அவர்கள் அறிய மாட்டார்களா, அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதிஹி, அல்லாஹ்தான் அவர்களிடமிருந்து தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று தௌபா சம்பந்தமான வசனங்களை பேசிக்கொண்டே போகலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் தௌபா சம்பந்தமாக உங்களோடு பேச வந்தது தௌபாவுடைய மார்க்க சட்டங்களை பேசுவதற்காக அல்ல. அது அதிகமாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தௌபா செய்வதற்கான நிபந்தனைகள் என்ன, யார் யார் தௌபா செய்யலாம், யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற மார்க்க பகுதி ஒன்று இருக்கிறது. அதை நான் உங்களோடு பேச வரவில்லை. மாற்றமாக இன்றைய குத்துபாவிலே நான் உங்களுக்கு பேச வருகிற விஷயம் என்னவென்றால், தௌபாவுடைய மகத்துவத்தை விளங்குவதும் தௌபா சம்பந்தமாக நாங்கள் இதுவரைக்கும் கேட்டு விளங்கிய சில விஷயங்களில் சில திருத்தங்களும், அல்லது ஒரு பக்கம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்ல வேண்டிய இன்னொரு பக்கம் இருக்கிறது என்ற பகுதியையும் தான் நான் உங்களோடு பேச வருகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கவனமாக காது தாழ்த்தி விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமாக சின்ன காலத்திலிருந்து பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிற பொழுது உலமாக்கள் நமக்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக என்ன சொல்வார்கள் என்றால், இங்கு பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சுடுவான். தௌபாவை ஒரு இலகுவான பொருளாக நமக்கு காட்டி தந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் உற்சாகமாக தௌபா செய்ய வேண்டும் என்று. ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தௌபா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கேட்டவுடன் கிடைக்கிற ஒரு பொருள் அல்ல தௌபா. அல்லாஹ் தஆலா அடிவானத்திற்கு வருகிறான், பாவ மன்னிப்பு தேடுகிறவர்கள் இல்லையா, கேளுங்கள் பாவ மன்னிப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிற வசனங்களை ஒரு நாளைக்கும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்க்கு தேவை நான் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தௌபா கேட்டவுடன் கிடைக்கிற பொருள் அல்ல. அல்லாஹ் எஜமான், நான் அடியான், அவன் விரும்பினால் தருவான் என்ற இடத்தில் நான் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். தௌபாவுடைய அந்த தௌபாவை கேளுங்கள், அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான் என்ற வசனங்களை எல்லாம் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்க்கு தேவை நான் திருந்தணும், நான் திருந்தினா தான் அல்லாஹ்க்கு சந்தோஷம். அல்லாஹ் என்கிட்ட கெஞ்சிறான், அல்லாஹ் என்னைய பார்த்துட்டே தௌபா செய்டா, நீ திருந்திடா என்று கெஞ்சுகிறான் என்று ஒரு நாளைக்கும் நாங்கள் விளங்கக் கூடாது. தேவை எங்களுக்குத்தான் அல்லாஹ்விடம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு எங்களிடம் எந்த தேவையும் கிடையாது. எனவே தௌபாவை அவ்வளவு இலகுவாக நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சமுதாயத்திலே, ஆனால் அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல தௌபா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தௌபா
என்பது ஒரு கூட்டு அமலாக சில சமூகங்களிலே நம்முடைய சமூகத்திலே சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வருடத்தில் ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கி ஒருவரை நியமித்து எல்லோரும் சேர்ந்து தௌபா கேட்டுவிட்டால் அந்த வருஷத்துடைய அத்தனை கணக்குகளுக்கும் முடித்து விடலாம், அத்தனை கணக்குகளையும் அளித்து விடலாம், நான் பரிபூர்ணமான மனிதனாக மாறிவிடலாம் என்று அப்படி தௌபாவை இஸ்லாம் நமக்கு காட்டித்தரவில்லை. அப்படி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து ஒரு நாளில் தௌபா செய்ய வைத்து எல்லாரையும் கிளியர் பண்ணிவிட்ட கேஸ் எல்லாம் இஸ்லாத்திலே இல்லை என்பார்கள் இஸ்லாமிய சோர்களே. அதற்கு அடுத்ததாக இன்னொரு சில சம்பவங்கள் வரும். அதாவது பெரிய பெரிய பாவம் செய்த மனிதர்களை அல்லாஹ் மன்னித்த சம்பவங்களை அல்லாஹ் சொல்கிறான். 100 கொலை செய்த மனிதனை அல்லாஹ் மன்னித்தான் என்ற ஹதீஸை நாங்கள் எப்படி தெரியுமா புரிந்து கொள்கிறோம்? 100 கொலை செய்வதற்கு ஆதாரமாக புரிந்து கொள்கிறோம். அதே போல கடல் நுரையளவு பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் கடல் நுரையளவு பாவம் செய்யலாம் என்று புரிந்து வைத்துக் கொள்கிறோம். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் என்றால் தவறு செய்வன் தான் என்று சொன்ன ஹதீஸை தவறு செய்வதுதான் மனிதன் என்று புரிந்து கொள்கிறோம். அது எப்படி தெரியுமா புரிந்து கொள்ள வேண்டும்? 100 கொலை செய்தவனுக்கும் மன்னிப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது, மன்னிப்புடைய வாசல் இருக்கிறது என்பதை தவிர, இருக்கிறது என்ற சொல்லை தவிர 100 கொலை செய்யலாம் என்று நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. கடல் நுரையளவு பாவம் செய்து தத்தளித்துக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு தௌபாவுடைய வாசல் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, கடல் நுரையளவு பாவம் செய்யலாம், மன்னிக்க அல்லாஹ்தானே இருக்கிறான், நாளைக்கு கேட்டா தொழுதுக்கு கையை தூக்கினா அல்லாஹ் மன்னிச்சுடுவான், தஹஜ்ஜுத் கிளம்பி கண்ணீர் வடிச்சா அல்லாஹ் மன்னிச்சுடுவான், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான் என்று தௌபாவை நானும் நீங்களும் கேவலமாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அது மட்டுமல்ல, ஆதமுடைய மகன் தவறு செய்பவன் என்ற ஹதீஸ் இருக்கிறது. அது தவறு செய்து விட்டவன் திருந்துவதற்கான ஹதீஸை தவிர நல்லவன் தவறு செய்வதற்கான ஹதீஸ் அல்ல. இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், 100 கொலை செஞ்சவனே எல்லாம் மன்னிச்சுக்கிறான், நம்ம என்ன 100 கொலையா செஞ்சோம், சின்ன பாவங்கள் தானே செஞ்சிருக்கிறோம், சின்ன பாவங்கள் தானே செஞ்சிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாத்தின் பார்வையில் பிழையான தௌபா பற்றிய கண்ணோட்டம். தௌபா என்பது 100 பாவம் செய்தவனுக்கும் அல்லாஹ் நாடினால் வழங்குவது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவ மன்னிப்பில் மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இணை வைப்பை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், அதனோடு முடியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், லிமை யஷாஉ, நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஒரு பாவம் செய்கிறவனுக்கு இந்த பயம் இருக்கணும், அல்லாஹ் ஏண்ட பாவத்தை மன்னிக்க நாடுவானா? 100 கொலை செஞ்சவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க நாடினான், மன்னிச்சான். நான் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க நாடுவானா? அல்லாஹ் ஏண்ட பாவத்தை மன்னிக்காட்டி ஏண்ட நிலைமை என்ன என்கிற பயம் வர வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்றால், பாவத்தை விடுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒருத்தன் அமல் செய்கிறான், அந்த அமல் அவனை சொர்க்கத்திற்கு கொண்டு போகும் என்ற உத்தரவாதம் கூட கிடையாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப நபித்தோழர்கள் கேட்டார்கள், உங்களுக்குமா யார் ரசூலுல்லாஹ் அந்த நிலைமை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆம், நான் அமல் தொழுதுட்டேன், பள்ளிக்கு வந்துட்டேன், குர்ஆன் ஓதிட்டேன், சொர்க்கம் கிடைக்கும் எனக்கு உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அப்பொழுதுதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. இந்த கான்செப்டை இப்படி புரிந்து கொண்டால் தான் நாங்கள் பாவங்களிலிருந்து தூரமாகுவோம். ஒரு சின்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் மன்னிப்ப நாடுவானா, அல்லாஹ் மன்னிக்காட்டி என்ற நிலைமை என்ன, அந்த பயம் இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு அந்த பயம் இருந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்களில் நீங்கள் படிக்கலாம், சஹாபாக்களுக்கும் இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியும். அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான், இப்படி மன்னிக்கிறான், அப்படி மன்னிக்கிறான் என்ற ஹதீஸ் எல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்காக யுத்தம் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்காக உயிரையே கொடுத்தவர்கள். ஆனால் பாவங்கள் என்றால் பயந்தார்கள், பாவங்கள் என்றால் நடுங்கினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, நம்மள மாதிரி வருஷக்கணக்கில் பாவம் செஞ்சுக்கிட்டு இல்லை, ஒரு பாவத்தை அப்படியே வட்டிண்டா வருஷக்கணக்கா வட்டி, ஏமாத்தம்டா வருஷக்கணக்கா ஏமாத்தம், ஹராமான உறவுகள் என்றால் வருஷக்கணக்கா ஹராமான உறவுகள் வருஷக்கணக்கில் செய்யல. ஒரு தப்பு ஒரு நாள் நடந்தா துடிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க. ஆனால் அவர்கள் ஐவேளை தொழுகிறவர்கள், ஜகாத்து கொடுக்கிறவர்கள், யுத்தம் செய்கிறவர்கள், தினம் தினம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறவர்கள், ரசூலுல்லாஹ்வோடு வாழ்கிறவர்கள். பாவம் அவர்களுக்கு பாரமாக இருந்தது. ஒரு மூமினுக்கு பாவம் பாரமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொன்னேன் அல்லவா, சூரத்து தௌபா என்கிற
9வது சூராவிலே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த தௌபாவின் மகத்தான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, விரிவான ஒரு சம்பவம், நிறைய பாடங்கள் படிக்க வேண்டிய ஒரு சம்பவம். மிக சுருக்கமாக உங்களுக்கு அந்த சம்பவத்தை சொல்கிறேன். சஹாபாக்களுக்கு பாவம் எவ்வளவு பாரமாக இருந்தது, அதை எவ்வளவு சீரியஸாக எடுத்தார்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன். விரிவாக சொல்ல முடியாது. அவரவர் நான் இந்த சம்பவத்தை பேசுகிற பொழுது என்னுடைய பாவத்தை பற்றி, நீங்கள் உங்களுடைய பாவத்தை பற்றி யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அழகான ஒரு சம்பவம், புகாரியிலே பதியப்பட்ட சம்பவம், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களே இந்த சம்பவத்தை பிற்காலத்திலே அறிவிக்கிறார்கள். தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. மிக தூரமான பயணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு பயணம். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டருக்கு செல்ல வேண்டும். பெரிய ஒரு படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு பெரிய யுத்தம், அதனால் எல்லாரும் ரெடியாகுங்க என்று பெரிய அறிவிப்புகள் விடுக்கப்படுகின்றன. எல்லா நபித்தோழர்களும் உதவி செய்கிறார்கள். ஒரு விரிவான சம்பவத்தோடு அந்த படை தயாராகிறது. கஅப் இப்னு மாலிக் சொல்கிறார், அந்த நேரத்தில் அல்லாஹ் எந்த காலத்திலும் தராத வசதியை நமக்கு தந்திருந்தான். போக்குவரத்திற்கு 2 வாகனங்கள் இருந்தன. தேவையான அளவுக்கு பொருளாதார வசதி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் பள்ளிக்கு போவேன், சஹாபாக்கள் யுத்தத்துக்கு தயாராகுவார்கள், நானும் ரெடியாகிடுவோம் கொஞ்சம் கேலஸாக இருந்துட்டேன். யுத்தத்துக்கு ரெடியாகி சஹாபாக்களும் பேத்துட்டாங்க. அப்ப நினைச்சேன், சரி நம்மகிட்ட வாகனம் இருக்குதானே, அவங்க நடந்து போறாங்க, அவங்க மெதுவா போற டைம் நம்மளும் பேத்து சேர்ந்து கொள்ளலாம் என்று இன்னும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து அப்படியே ரசூலுல்லாவும் பேய்த்தாங்க. அதற்கு பிறகு நான் வீதிக்கு இறங்கி பார்க்கிறேன், ஊரில் யுத்தத்திற்கு செல்வதற்கு தகுதியான யாரும் இல்லை, எல்லாரும் பேய்த்தாங்க. நோயாளிகளும் பெண்களும் சிறுவர்களும் சில முனாபிக்குகளும் தான் யுத்தத்திற்கு செல்லாமல் இருந்தார்கள். எல்லாரும் பேய்த்துட்டாங்க. இப்போ என்ன மனசுக்கு பயம் வர ஆரம்பிச்சுட்டு, அன்பார்ந்த இஸ்லாமிய சூழல், இவ்வளவுக்கும் பேசுறவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த யுத்தத்தில் மட்டும்தான் கலந்து கொள்ளாதவர். இதை தவிர பத்ர் யுத்தம், அது தவிர மற்ற எல்லா யுத்தங்களிலும் ரசூலுல்லாஹ்வோடு கலந்து கொண்ட ஒரு தோழர், நிறைய தியாகங்கள் செய்தவர். எந்த அளவுக்கு என்றால், இந்த யுத்தத்தை பற்றி அந்த நபித்தோழர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் பட்டியலெல்லாம் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய கிரவுடாக இந்த யுத்தத்திற்கு நாங்கள் சென்றோம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், 20,000 அல்லது 30,000 பேரை கொண்ட படையோடு ரசூலுல்லாஹ் தபூக்கை நோக்கி 800 கிலோமீட்டர் ஒட்டகத்திலும் நடையுமாக கிட்டத்தட்ட 15 நாட்கள் பயணம் செய்து அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். சென்று ரசூலுல்லாஹ் பாருங்க, இவர் எவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபின்னு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறார்கள். எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்க்கிற டைம் அந்த நேரத்தில் இவர் சொல்கிறார், யாருடைய நினைப்பும் வாரத்துக்கு வாய்ப்பில்லாத ஒரு நேரம், அவ்வளோ 20,000 பேர் எப்படி கணக்கெடுக்கிறது, யார் வந்தார் யார் வர இல்லைன்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கஅப் எங்கே? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மிக முக்கியமான ஒரு நபித்தோழர். அப்பொழுது சிலர் சொன்னார்கள், அவர் உலக ஆசையிலே வராமல் இருந்து விட்டார் என்று. இன்னும் சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, அவர் நல்ல மனிதர் என்று அவருக்கு நன்மாரா என்று சொன்னார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போனாங்க. தபூக் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் இஸ்லாம் வெற்றி பெற்றது. ஆனால் யுத்தம் நடக்கவில்லை. எதிரிகள் பயந்து இஸ்லாத்துடைய கூட்டத்தை பார்த்து வரவில்லை. ரசூலுல்லாஹ் 20 நாள் அங்கே அப்படியே நின்றுவிட்டு திரும்ப பயணம் செய்து கிட்டத்தட்ட 50 நாள் அந்த யுத்தத்திற்கான முழு வேலையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருகிற செய்தி, ஊருக்கு வருகிற செய்தி இந்த நபித்தோழருக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலத்திலே யுத்தத்திற்கு அழைக்கப்பட்டு போகாவிட்டால் அது மார்க்கத்தின் குற்றம். அன்பார்ந்த இஸ்லாமிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமைய மாதிரி யுத்தம் முடிந்து சுபஹ் நேரத்தில் தான் ஊருக்கு வருவார்கள். சுபஹ் பள்ளியில தொழுதுட்டு 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுது விட்டு காலை நேரத்தில் வருவாங்க. 2 ரக்காத் சுன்னத் தொழுது விட்டு யுத்தத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். யாரெல்லாம் யுத்தத்திற்கு வரவில்லை என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இந்த நபித்தோழர் சொல்கிறார், நிறைய பேர் வந்து பொய்களை சொன்னார்கள். கிட்டத்தட்ட 80 பேர் முனாபிக்குகள் வந்து பொய் காரணங்களை சொன்னார்கள். அதுக்கு வரையில யார சொல்லலாம், இதுக்கு வரையில யார சொல்லலாம் என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன சொல்ல என்று. ரசூலுல்லாஹ் யாரையும் தோண்டி விசாரிக்கல. சரி என்று எக்ஸ்கியூஸ்களை, அவர்களுடைய மன்னிப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். போங்க என்று சொன்னாங்க. நான் போகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட இறக்கம் தானே. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கோபமாக என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். கோபம் கலந்த சிரிப்போடு சிரித்துவிட்டு, ஏன் காபே நீங்கள் யுத்தத்திற்கு வரவில்லை என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அழகான வசனத்தை சொல்கிறார்கள், நாயகமே, இந்த இடத்திலே உங்களை தவிர வேறு யாராவது ஒருவர் இருந்திருந்தால், வேறு எந்த தலைவர் இருந்திருந்தாலும் அவரை வெல்லுவதற்கான
பேச்சாற்றல் என்னிடம் இருக்கிறது. நான் 1000 காரணத்தை சொல்லி தப்பித்திருப்பேன், 1000 பொய்களை சொல்லி என்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பேன். ஆனால் உங்களுக்கு முன்னால் நான் ஒரு பொய் சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு திருப்தி அடையலாம். நாளைக்கு வஹீயின் மூலமாக அல்லாஹ் அந்த செய்தியை உண்மையாக்கிவிட்டால் அல்லாஹ் என்னோடு கோபித்துக் கொள்வான். உங்கள் திருப்தியை விட அல்லாஹ்வின் திருப்தி எனக்கு வேண்டும் யா ரசூலல்லாஹ். அதனால் நான் பொய் சொல்லவில்லை. முழு வசதியும் இருந்து நான் வேண்டுமென்றுதான் சோம்பலின் காரணமாக யுத்தத்திற்கு வரவில்லை யா ரசூலல்லாஹ். என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, என்ன பாவம் இது? நம்மட கணக்கில் இது பாவமா? நம்ம பாவமா நினைப்போமா? எவ்வளவு பாரதூரமாக போகிற விஷயம் என்று பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி அப்படி என்றால் அல்லாஹ் உங்களோட விஷயத்தில் தீர்ப்பு சொல்லும் வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார்கள். மிக கவலையோடு, மிக யோசனையோடு, மிக பதட்டத்தோடு, என்ன அல்லாஹ்கிட்ட இருந்து முடிவு வருமோ என்ற பயத்தோடு வீட்டுக்கு செல்கிறார் அந்த நபித்தோழர். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ரசூலுல்லாஹ் தூது அனுப்புகிறார்கள். நபித்தோழர்களுக்கு 40 நாள் இந்த காபோடு சேர்த்து இன்னும் 2 நபித்தோழர்கள், காப் இப்னு மாலிக், முராரத் இப்னு ரபி, ஹிலால் இப்னு உமையா என்கிற 3 நபித்தோழர்களும் உண்மை சொன்னவர்கள். இந்த 3 பேரோடும் சமூக பகிஷ்கரிப்பு நடக்க வேண்டும். யாரும் பேசக்கூடாது, யாரும் கதைக்கக்கூடாது, அவர்களோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் கட்டளை போடுகிறார்கள். பெரிய மனிதர், அவர் ரசூலுல்லாவோடு பகைத்திருக்கலாம். எனக்கா என்ன பார்த்தா அப்படி சொன்னீங்க, எனக்கு சட்டம் போடுறதுக்கு நீங்க யார் என்றெல்லாம் கேட்கவில்லை. அவர் சொல்கிறார், அந்த 40 நாள் மிக கடுமையான நாட்கள். அவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் எனக்கு மிக கவலையாக இருக்கும். ரோட்டில் போனால் யாரும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் கதைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த 2 நபித்தோழர்களும் கவலையில் அழுது அழுது வீட்டில் இருந்துட்டாங்க. அந்த 3 பேரில் நான் தான் கொஞ்சம் யங்கான ஆள், கொஞ்சம் உஜாரான ஆள். நான் பள்ளிக்கெல்லாம் வருவேன், வந்து ஒவ்வொரு ஆளுடைய முகத்தையும் பார்த்து பார்த்து சலாம் சொல்லுவேன். யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போய்ட்டு சலாம் சொல்லுவேன். ரசூலுல்லாஹ் வாயால் பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்பேன். இந்த அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாவோட எவ்வளோ இறக்கண்டு பாருங்க. அந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தோடு எவ்வளோ விருப்பண்டு பாருங்க. நம்மண்ட பள்ளிக்கு வரவானா கோச்சிட்டு இன்னொரு பள்ளிக்கு போயிடுவோம், இல்லை வேற பள்ளி கட்ட ஆரம்பிச்சிருவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மார்க்கத்தை ரசூலுல்லாவை எப்படி விரும்பினாங்க அந்த வரலாற்றை வரி வரியாக வாசித்தால் கண்ணீர் வருகிற வரலாறு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்கிறார், ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு சலாம் சொல்லுவேன், ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்களான்னு பார்ப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் நான் தொழுவேன். காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லாட்டி பரவாயில்லை, என்னைய பார்க்குறாங்களான்னு எனக்கு ஆசை. நான் தொழுதுகிட்டே அப்படியே சைட்டால பார்ப்பேன், ரசூலுல்லாஹ் என்ன பார்க்குறாங்களான்னு. ரசூலுல்லாஹ் நான் பார்க்காத நேரத்தில் என்ன பார்ப்பாங்க, ஆனால் நான் பார்க்குற நேரத்தில் முகத்தை திருப்பிக்கிடுவாங்க. சரியான கவலையாக இருக்கும். சந்தைக்கு போவேன், யாரும் பேச மாட்டார்கள். ஒரு நாள் தாங்க இயலாம என் கூட்டாளி ஒரு ஆள்கிட்ட ஊடியில் தோட்டம் இருந்தது, அவருடைய தோட்டத்துக்கு போய்த்து கத்துறேன், கதறேன். அவர்கிட்ட சொல்றேன், டே கூட்டாளி இங்க பார், அவருடைய பெயரை சொல்லி சொல்கிறார். நான் அல்லாஹ்வோட ரசூலோட எவ்வளோ இறக்கம், ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை என்று நான் கதறி 3 தடவை கேட்டேன். அவர் 3 தடவையும் சலாம் சொல்லத்துக்கு பதில் சொல்லவும் இல்லை, எனக்கு விளக்கம் சொல்லவும் இல்லை. கடைசியாக அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்க்கு ரசூலுக்கு நான் தெரியும், எனக்கு ஒன்றும் பேச முடியாது என்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். நான் தேம்பி தேம்பி அழுதேன். இந்த மதீனா நகரம் எனக்கு ஒரு வாழ முடியாத இடமாக மாறியது, பெரிய நெருக்கடிக்குள்ளான இடமாக மாறியது. மிக சஞ்சலத்துக்கு ஆளானேன். ஏன்? பணம் இல்லையா, வாகனம் இல்லையா, எல்லாம் இருந்தது. மார்க்கத்தில் செய்த ஒரு தவறு அவரை அவ்வளவு காயப்படுத்தியது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இதற்கெல்லாம் மேலாக இன்னொரு சோதனை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் சந்தை பகுதியிலே நான் இருக்கிறேன். ஒரு நபித்தோழர் என்னை காட்டி, அதோ காப் என்று என்னை ஒரு ஆளுக்கு காட்டி கொடுக்கிறார். அவர் என்னை நோக்கி வருகிறார். இப்ப அல்லாஹ் தந்த அடுத்த சோதனை என்ன தெரியுமா? அவர் வந்தவர் ஷாம் நகரத்தை சேர்ந்த, வெளியூரை சேர்ந்த ஒரு விவசாயி என்கிட்ட வந்து ஒரு கடிதத்தை தாரார். இந்த கடிதம். இவர் எவ்வளவு முக்கியமான ஆண்டு பாருங்க. அவர் கடிதத்தை பிரித்து பார்க்கிறார். பக்கத்து நாட்டு அரசனிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. என்ன கடிதம் தெரியுமா? மனுஷர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எப்படாண்டு மார்க்கத்தை உடைக்கிறதுக்கு, மார்க்கத்தை சட்டப்படி நடக்கிற டைம் தூண்டி விடுறதுக்கு எதிரிப்படை அரசனிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. என்ன? உங்களோட நபித்தோழர், உங்களோட நபி உங்களை ஒதுக்கி வச்சுட்டாராமே, உங்களை கணக்கெடுக்கிறார் இல்லையாமே, உங்களை ஊர்ல யாரோடையும் கதைக்க வானான்னு வச்சிருக்கிறாமே, உங்களை மரியாதை இல்லாம வாழ்றீங்களாமே, எங்கட நாட்டுக்கு வாங்க, உங்களை கௌரவப்படுத்துறோம், உங்களை கண்ணியப்படுத்துறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சூழலே, எப்படி ஒரு இடம் அந்த நபித்தோழருக்கு எல்லா சஹாபாக்களுக்கு முன்னுக்கு போய்த்து கடிதத்தை காட்டி, என்னடா நீங்க எல்லாம்
நீங்கள்லாம் கதைக்காம இருக்கிறது, நான் பக்கத்து நாட்டு ராஜாட அழைப்புல போற ஒரு பெரிய ஆள், நீங்கள்லாம் கதைக்க தேவையில்லை என்று கடிதத்தை காட்டி பெருமை பேசியிருக்கலாம். அந்த நபித்தோழர் சொல்கிறார், உடனே அந்த கடிதத்தை வாசித்தவுடன் நான் நினைத்தேன் இது ஒரு பெரிய சோதனை என்று நான் விளங்கிக் கொண்டேன். உடனே நான் செய்த வேலை என்ன தெரியுமா? யாரிடமும் காட்டவில்லை, வீட்டுக்கு கொண்டு போய் அடுப்பில் போட்டு அந்த கடிதத்தை எரித்தேன். மார்க்கத்தை விட எனக்கு வேறு எதுவும் பெரிதல்ல, அல்லாஹ்வை விட எனக்கு வேறு எதுவும் பெரிதல்ல, அல்லாஹ்வின் தூதரை விட வேறு எதுவும் பெரிதல்ல. இப்படி ஒவ்வொரு நாளும் கவலையும் சஞ்சலமும் மிக சொல்ல முடியாத வருத்தமுமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 40 நாளைக்கு பிறகு இன்னொரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரின் அழைப்பு வருகிறது. சோதனை முடியவில்லை என்பார்கள் இஸ்லாமிய சோர்களே. அல்லாஹ் தண்டிக்கிறான். எப்படி தண்டித்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சோதனையை கொடுத்து பார்க்கிறான் நல்லடியாருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள், இப்பொழுது காபே, நீங்கள் மூவரும் உங்களுடைய மனைவிமாரை பிரிந்திருக்க வேண்டும். மனைவிமார பிரிஞ்சிருக்கணும் என்ற தகவல் போகுது. நாங்களாக இருந்தால் இவ்வளவு செஞ்சது போதாதுன்னு இதையுமா முகமது செய்கிறார், இதையுமா நபி செய்கிறார், இப்படியும் செய்யலாமா, நபிக்கு இறக்கம் இல்லையா என்று கேட்டிருப்போம். அந்த ஹதீஸை படியுங்கள். அந்த நபித்தோழர்கள் வளர்க்கப்பட்ட முறை இருக்கிறதே, புதுனம் அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே. அந்த நபித்தோழர் தகவல் கொண்டு வந்தவரிடம் கேட்கிறார், பிரிங்கேண்டா என்ன அர்த்தம்? நான் அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதா, தலாக் சொல்றதா? எந்த பிரிதலை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? உச்சபட்சமாக மார்க்கத்துக்கு கட்டுப்படுவது. அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அடுத்த கேள்வி கேட்காமல் கட்டுப்படுகிற சமூகம் அந்த சமூகம். கேட்கிறார், பிரிய சொன்னாங்கன்னா என்ன விளக்கம்? சும்மா பிரிஞ்சிருக்க சொன்னாங்களா அல்லது தலாக் சொல்ல சொன்னாங்களா? தலாக் எல்லாம் சொல்ல தேவையில்லை, கணவன் மனைவியாக நீங்கள் வாழக்கூடாது என்பதுதான் தண்டனை. மனைவி அழைத்து சொல்கிறார், உங்களோட அம்மாட வீட்டுக்கு போங்க, அல்லாஹ் தீர்ப்பு சொன்ன பிறகு நான் உங்களை கூப்பிட்டுக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, தினம் தினம் கவலை, தினம் தினம் கண்ணீர், நபிக்கு பின்னால் சிரிக்க முடியாது, நபியோடு பேச முடியாது, சஹாபாக்களை பிரிந்து வாழ்கிறோம் என்கிற மிகப்பெரிய மனக்கூடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த காபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, 50 நாட்கள் முடிகின்றன. 50வது நாள் சுபஹ் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு சந்தோஷமான செய்தி தோழர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி தோழர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உத்தமர்களுடைய பாவ மன்னிப்பை குர்ஆன் வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி இவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறான். 50 நாள் கண்ணீர் வடித்தவர்களுடைய கண்ணீர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 50 நாள் துடித்து துடித்து வாழ்ந்த அந்த இதயங்களின் மனக்குமுறல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். சென்று அவரோடு பேசுங்கள், பழகுங்கள் என்று அன்பு தோழர் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். ஒரு மனிதர் ஓடி சென்று ஒரு மலை உச்சியின் மீது நின்று பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கிறார், காபே, உங்களுக்கு நன்மாராயம், நல்ல செய்தி வந்திருக்கிறது, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டதாக குர்ஆன் வசனத்தை இறக்கி விட்டான் என்று சொன்ன பொழுது காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சுபுஹ் தொழுது விட்டு வாழ்க்கையே வெறுத்த ஒரு நிலைமையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். அந்த செய்தி கேட்டதும் அப்படியே சுஜூதில் விழுந்து அழ ஆரம்பித்து விட்டேன். அந்த தௌபா, இதுதான் தௌபாவின் உச்சபட்சமான இடங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பாவத்திற்காக எப்படி உருகி உருகி அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சுஜூது செய்கிறார். உடனேயே ஒரு மனிதர் ஓடி வந்து வீட்டுக்கு சொல்றார், உங்களுக்கு தகவல் தெரியுமாண்டு தான் போட்டிருந்த சட்டையை கலட்டி இதோ நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சந்தோஷமாக சட்டையை அன்பளிப்பு செய்துவிட்டு இப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சபையை நோக்கி செல்கிறார்கள். காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தண்டிப்பார்கள், ஆனால் இரக்கமான நபி, அல்லாஹ்வுக்காக தண்டித்தார்கள். ஆனால் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன உடனே ரசூலுல்லாஹ் மிக சந்தோஷமாக சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு அந்த இடத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்குமான வேறுபாட்டை எப்படி வச்சுட்டு இருந்தாங்க. இவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, அல்லாஹ்வுக்காகத்தான் உண்மை சொன்னேன். இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், 50 நாள் ஒரு பகிஷ்கரிப்பு என்னை செய்தீர்கள், இப்பொழுது பாவ மன்னிப்பு என்று சொன்னீர்களே, அது நீங்கள் தந்த பாவ மன்னிப்பா, அல்லாஹ் தந்த பாவ மன்னிப்பா? எனக்கு வேண்டும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கஅபே, உங்களுக்கு அல்லாஹ் வஅல ஸலாஹத்தில் லதீன ஹுல்லிஃபு என்கிற சூரத்து தௌபாவின் 118வது வசனத்தின் மூலமாக உங்களுக்கு தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டதாக சொல்லிவிட்டான். கஅபே, எனவே நீங்கள் நிரபராதியாகி விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த நேரத்தில் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சூழலை, ஒவ்வொரு கட்டத்திலும் அவங்களோட ரியாக்ஷனை பாருங்க. நம்மளா இருந்தா எனக்கு தெரியும் தானே, யாரை சொல்ல, ஏன் இந்த அநியாயம் செஞ்சீங்க 40 நாள், நான் திரும்ப திரும்ப சொன்னேன் தானே, நான் எவ்வளவு நல்லவன், இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டிருப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சூழலே, இந்த மார்க்கத்தை எப்படி அவங்க வளர்ந்தாங்கண்டா,
காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த தௌபா எனக்கு கிடைக்கணும்னு, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும்னு நான் கத்தி கத்தி இருந்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்கிட்ட ஒரு நேர்ச்சை வச்சேன், யா அல்லாஹ், இந்த தௌபாவை நீ ஏற்றுக்கொண்டால் என் முழு சொத்தையும் இந்த மார்க்கத்திற்காக தருவதாக நான் நேர்ச்சை வைத்திருந்தேன் யா ரசூலல்லாஹ். இப்பொழுது என் மொத்த சொத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், மார்க்கத்திற்காக அல்லாஹ் தந்த தௌபா போதும் யா ரசூலல்லாஹ். இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதை விட உலகத்தில் பெருமதியான ஒன்றும் எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ் என்று உருகி நிற்கிறார்கள். நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், இல்லை அப்படி என்றால் நீங்கள் பிற்காலத்தில் கஷ்டப்படுவீர்கள், உங்களுக்கு என்று ஏதாவது வைத்துவிட்டு தர்மம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், ஹைபரிலே கனிமத்தாக கிடைத்த ஒரு சின்ன சொத்து எனக்கு இருக்கிறது, அதை நான் வைத்துக் கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ், மிச்சத்தை எல்லாம் நான் உங்களுக்கு மார்க்கத்திற்கு கொடையாக தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சபையிலிருந்து வெளியே வந்தார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் தௌபா. ஒரு பாவம், ஒரு தவறு மனசுல பாரமாக மாற வேண்டும், அதை கணமாக நினைக்கணும். நான் என்ன பாவம் செய்கிறேன், அவன் செய்கிற பாவம் என்ன, நம்மெல்லாம் என்ன, அவன்லாம் என்ன என்று அடுத்தவர்கள் ஒப்பிடக்கூடாது. ஒரு மூமினுக்கு பாவம் பாரமாக இருக்க வேண்டும், அவசரமாக தௌபா செய்ய வேண்டும். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும், இந்த சம்பவத்தை விரிவாக சொல்ல முடியும், சுருக்கமாக சொன்னேன். இன்னொரு சம்பவத்தை இன்னும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சஹாபாக்களுக்கு அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்களுக்கு பாவம் எவ்வளவு பாரமாக இருந்தது என்று எங்களுக்கெல்லாம் தெரியும். ஹாமித் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து வயிற்றிலே குழந்தையோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், ஒரு தவறை நான் செய்துவிட்டேன். ஒரு தவறு, அன்பார்ந்த இஸ்லாமிய சொல், நான் திரும்ப திரும்ப சொல்வது, சஹாபாக்கள் செய்த தவறு, அப்ப செஞ்ச அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். ஒரே தவறை வருஷக்கணக்கில் செஞ்சு போட்டு தன்னை சுத்தவாளியாக அவர்கள் நினைத்துக் கொள்ளவில்லை. ஒரு தவறு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், இன்னைக்கு ஒருத்தர் புள்ள இருக்கிற ரசூலுல்லாஹ் எனக்கு தண்டனை தாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி உண்மை என்றால் குழந்தையை பெற்று விட்டுவா என்று சொல்கிறார்கள். அப்ப எத்தனை மாசம்? கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம், ஒரு 10 மாசம் ரசூலுல்லாஹ் அவகாசம் கொடுக்கிறார்கள். தௌபாவுக்காக அந்த தாய் காத்திருக்கிறாள். அவளுக்கு தூக்கம் நிம்மதியாக போகவில்லை. இந்த தௌபா எனக்கு கிடைக்குமா, இந்த பாவத்திலிருந்து நான் மீளுவேனா? ஒரு நாள் 2 நாள் அல்ல, 10 மாதம் காத்திருந்து குழந்தையை பெற்றெடுத்து கையிலே தூக்கி கொண்டு வருகிறாள். யா ரசூலுல்லாஹ், பாவ மன்னிப்பு தாருங்கள், என்னை கல்லால் அடித்து கொலை செய்யுங்கள், இஸ்லாம் சொன்ன அந்த பாவ மன்னிப்பை தாருங்கள் என்று அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கையில புள்ள, பாலூட்ட யாரும் இல்லை, நீங்க பால் ஊட்டி விட்டு திரும்ப வாருங்கள் பார்க்கவும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். பால் குடி மறக்கிற வரைக்கும் இஸ்லாத்தின் சட்டப்படி கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் அந்த தாய் பால் ஊட்டுகிறாள். ஆனால் தௌபாவுடைய ஆசையை மறையவில்லை. 2 வருஷம் ஆகிட்டு எல்லாரும் மறந்திருப்பாங்க, நம்ம அல்லாஹ் கிட்ட மெதுவாக தொழுது தௌபா ஒன்று கேட்டுட்டு நம்ம திருந்திடுவோம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. தௌபா, அந்த பாவம் அவர்களை உறுத்தி கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 10 மாசம், அதுக்கு பிறகு 2 வருஷம் ஓடி வாராங்க ரசூலுல்லாஹ். இப்போ என் புள்ள இதோ பாருங்க, கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துட்டா, அவளை யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு எனக்கு தண்டனை தாங்க யா ரசூலுல்லாஹ். ஒரு தாய் ஒரு பிள்ளை அப்படி சொல்றாண்டா, அவளுக்கு அந்த பிள்ளையை விட இந்த மார்க்கம் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்திருக்கும். அந்த பாவத்தோடு நான் மரணிக்க கூடாது என்ற எண்ணம் எவ்வளவு ஒரு பெரிய இடத்தில் இருந்திருக்கும். ஒரு தாயாக நின்று அந்த விடத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தௌபா ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளுடைய நெஞ்சு பகுதி வரைக்கும் குழியை தோண்டி அப்படியே தாட்டிவிட்டு கல்லால் எறிந்து கொள்கிற அந்த தண்டனையை கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அடிக்கிற பொழுதுதான் ஒரு நபித்தோழர் சொன்னார், அடிக்கிற பொழுது அவளிடமிருந்து அந்த நினைச்சு பாருங்க, ஒரு பொம்பளை ஊர் மக்களுக்கு முன்னால நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், கல்லால் அடிச்சு கொள்ளுங்கிறது எவ்வளவு ஒரு நோண்டியான விஷயம், எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயம், எவ்வளவு கவலையான விஷயம். ஆனால் உலக நோண்டிகள் அவர்களுக்கு நோண்டிகள் அல்ல. உலகத்தில் உள்ள யாரும் என்ன தப்பா நினைச்சிருவாங்கிறது அவங்களோட விஷயம் இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் என்னோடு கோபித்துக் கொள்ளக்கூடாது, அல்லாஹ் என்னை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது, நான் மரணிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவனாக மரணித்து விடக்கூடாது என்ற பயம் அவ்வளவு பேருக்கு முன்னால கல்லடிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் ஒரு நபித்தோழர் கல்லால் அடிக்கிற பொழுது ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. ரத்தம் தன் மேனியில் பட கொஞ்சம் அருவருப்பாக பேசினார். ஒரு தவறான பெண்மணியின் ரத்தம் போல் என்று பேசினார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அப்படி பேசாதீர்கள். எவ்வளவு உத்தமமான தௌபா தெரியுமா இந்த தௌபா? 2.5 வருஷம் 3 வருஷம் ஒரு பாவத்திற்காக நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு மௌத்துக்கு முன்னால் அந்த தௌபாவை நான் அல்லாஹ் கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளணும்
எடுத்துக்கொள்ளணும் துடிச்சு துடிச்சு வாங்கின தௌபா இந்த தௌபா. அதை நீங்கள் சாதாரணமாக கேவலமாக சொல்லாதீர்கள். இந்த மதீனாவில் 70 பேர் இந்த தௌபாவை எடுத்து பங்கு வைத்தால், 70 பேருக்கு இந்த தௌபாவை கொடுத்தால் 70 பேருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். 70 பேருடைய பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கும் பெருமதியான ஒரு தௌபா என்று அல்லாஹ்வுடைய தூதர். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உம்மத்துக்கு, ஒரு சமூகத்துக்கு இந்த தௌபாவை கொடுத்தால் அவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்று விடுவார்கள் என்று உச்சபட்சமான இடத்தை சொல்லித் தந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 50 நாள் கண்ணீர் வடிக்க வைத்தது ஒரு பாவம். அதே போல இந்த அல்-காமிதியாவை, அந்த குலத்தைச் சேர்ந்த அந்த பெண்மணியை 2.5 வருடங்கள் கண்ணீர் வடிக்க வைத்தது ஒரு பாவம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் நீங்களும் எத்தனை பாவம் செய்கிறோம்? பாவத்திற்காக அழுதிருக்கிறோமா? அல்லாஹ்விடம் ஒன்றிருக்கிறோமா? அல்லாஹ்வை பயப்பட்டு இருக்கிறோமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் பாவ மன்னிப்பு ரமதானில் பெற வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, பாவத்தை விடுவது. அந்த பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் ரமலான் பாவ மன்னிப்புக்கான மாதம், நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற செய்தியையும், பாவ மன்னிப்பு தேடுவதன் முதல் பகுதி பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும் என்ற செய்தியையும் படித்தோம். தௌபாவை நாங்கள் மிக லேசாக நினைத்து விடக்கூடாது. சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை சொன்னால் பாவ மன்னிப்பு கிடைச்சிடும். சும்மா நாங்கள் செய்கிற பாவம் எல்லாம் செஞ்சு போட்டு ஒரு ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு மாட்டை வாங்கி கொடுத்தா பாவம் எல்லாம் முடிஞ்சிடும். பள்ளி ஒன்று கட்டி கொடுத்தா பாவம் எல்லாம் முடிஞ்சிடும். 4 விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்து விட்டால், அவங்களுக்கு நோம்புக்கு சாமான் வாங்கி கொடுத்தா பாவம் எல்லாம் மணிஞ்சிருந்து பாவத்தை நம் சமூகம் லேசாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னி காட்டியும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட கணக்கு சொல்லணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாவங்கள் நமக்கு பாரமாக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் சும்ம யதூபூன மின் கரீப். யாருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யார் பிஜஹாலத்தின் தெரியாமல் ஒரு தவறை செய்து உடனேயே யதூபூன மின் கரீபின் விரைவாக அவசரமாக பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல யாரை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சில பாவிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. யார் அவர்கள்? பாவம் செஞ்சுட்டு ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், மௌத்து கிட்ட வாங்குற டைம், நோய் வந்துட்டு ஏழாம போய்த்தது, இப்போ கடைசி கட்டம் நல்லா விளங்குது, செய்கிற அநியாயம் அட்டூழியம் எல்லாம் செஞ்சாச்சு, இதுக்கு பிறகு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற நிலைமை வந்த பிறகு இன்னி துபுத்துல் ஆன், இப்போ திருந்திட்டேன் அல்லாஹ், இப்போ மன்னிச்சுக்கிட்டியா அல்லாஹ் நான் அப்படின்னு யாரெல்லாம் தௌபா செய்கிறார்களோ அவர்களுடைய தௌபாவை நான் மன்னிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னு அல்லாஹ்க்கு கடமை இல்லை. அதுக்கு நான் திரும்ப திரும்ப இந்த பயானில் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம், நான் தௌபா கேட்டுட்டேன்டா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளணும், என்ன மன்னிக்கணும், சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அவன் எஜமான், அவன் ரப்பு, அவன் மலிக், அவன் நினைத்தால் மன்னிப்பான், நினைத்தால் கண்டிப்பான். அடியானாகிய எனக்கு இருக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் மன்னிக்காட்டி என்ற நிலைமை என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துஆ குர்ஆன் அழகாக சொல்லித் தருகிறது. தௌபாவின் உச்சபட்சமான ஒரு துஆ, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா. அல்லாஹ்விடம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன், அநியாயம் செஞ்சிட்டேன், ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ மன்னிக்காட்டி, நீ இரக்கம் காட்டாட்டி, லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நான் நஷ்டவாளியாக விடுவேன் யா அல்லாஹ், மறுமையில் நஷ்டப்பட்டுடுவேன் யா அல்லாஹ், மௌத்துக்கு பிறகு நஷ்டப்பட்டுடுவேன் யா அல்லாஹ், அந்த விசாரணையில் நஷ்டப்பட்டுடுவேன் யா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தௌபாவை பற்றி மட்டும்தான் சொன்னேன், நான் ஒவ்வொருவருடைய பாவத்தை நான் சொல்லவில்லை. நம்முடைய ஊரிலே பொதுமக்களிடம் பேசுகிற பொழுது, வாலிபர்களிடம் பேசுகிற பொழுது எத்தனையோ பாவங்கள் ஒரு முஸ்லீம் ஊரில் நடக்குமா என்று கேட்கிற பாவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக லேசாக போதை வியாபாரி
விபச்சாரிகளாக ஹராத்திலே உழைக்கிற மனிதர்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதே போல விபச்சார தொடர்புகளிலே எத்தனையோ பேர் இருப்பதை மிக சர்வ சாதாரணமாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வியாபாரிகளாக அளவு நிறுவையிலே மோசடி செய்கிற எத்தனையோ விஷயங்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏமாற்றி வியாபாரம் செய்கிற எத்தனையோ விஷயங்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஹராமான வழிகளில் உழைக்கிற எத்தனையோ விஷயங்களில் கேள்விப்படுகிறோம். இஸ்லாமிய அமைப்பு முறை இல்லாமல் வாகன விஷயங்களுக்கு ஹராமான வழிகளிலே சென்று வட்டியோடு தொடர்புபட்டு பெருமைக்காக வாகனங்களை இறக்குகிற எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுகிறோம். அதையெல்லாம் தாண்டி பள்ளிக்கே எத்தனை பேரை காண இல்லை. சுபகுக்கு 2 சப்பு 3 சப்பு நானே இருக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, ஜகாத்து கொடுக்குற வீதம் எந்தளவு நம்மட ஊரில் இருக்குது, குர்ஆன் ஓதுகிற வீதம் எந்தளவுக்கு நம்மட ஊரில் இருக்குது. இவ்வளவு பாவங்கள் நம்மட ஊரில் இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி வரும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, பேசுகிற நானும் பேசுகிற நீங்களும் யோசிக்க வேண்டும். நான் பரிசுத்தவாளி, நீங்கள் எல்லாம் குற்றவாளி என்ற கணக்கில் நான் பேசவில்லை. நானும் திருந்த வேண்டும், நீங்களும் திருந்த வேண்டும். பாவங்கள் பாரமாக மாற வேண்டும். ஒரு பாவத்தை செஞ்சால் நாள் கணக்கில் குந்தி அழ வேண்டும், நாள் கணக்கில் குந்தி கத்த வேண்டும். சுபகுல தொழுகைக்கு பிறகு தனிமையில் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த பாவத்தை தெரியாமல் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், இந்த பாவத்தோடு என்ன மௌத்தாக்கிறாத யா அல்லாஹ், இந்த பாவத்தோடு நான் மௌத்தா போனா என்ற நிலைமை என்ன யா அல்லாஹ், அப்படி தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான உச்சபட்சமான காலம் ரமதான். அதிலும் இன்னும் 5 நாட்களிலே 4 நாட்களிலே கடைசி 10 வரவிருக்கிறது. பாவ மன்னிப்புக்கான மகத்தான நாட்கள் அந்த நாட்கள். அன்பார்ந்த வாலிபர்களே, அல்லாஹ்வின் பக்கம் விழுங்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, அல்லாஹ்வின் பக்கம் விழுங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாஹ்வின் பக்கம் விழுங்கள். அன்பார்ந்த யுவதிகளே, அல்லாஹ்வின் பக்கம் விழுங்கள். குடும்பம் குடும்பமாக பள்ளியின் பக்கம் வாருங்கள். குடும்பம் குடும்பமாக அல்லாஹ்வின் பக்கம் விழுங்கள். நாளை எப்படி இந்த ஜும்மாவிலே இவ்வளவு சந்தோஷமாக அனைவரும் ஊரிலே ஒன்று கூடியிருக்கிறோமோ, இதே போல நாளை ரையான் என்ற சுவனபதியில் அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மூழ்குவதுதான் அதற்கான ஒரே வழி. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, கணக்கில்லாமல் பாவம் செய்கிறதை விட பெரிய ஒரு அநியாயம் அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, பாவத்துக்கு மேலே பாவம் எத்தனை பயானில் சொன்னாலும்